ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரோச்சஸ் டிசைன் எப்படி பர்ஃபெக்டாக மேக் பண்ணுறதுன்னு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வித் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். அது மேலே வந்துட்டு இந்த B7000 க்ளூவை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கிள் நம்ம எதுக்காக வரைகிறோம்னா, அப்போ தான் நம்ம செல்ஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் கரெக்டாக சர்க்கிளாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம வரையாமல் போட்டோம்னா மேபி அன்ஈவன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நாங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ இது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக போட்டோன்னா அந்த சர்க்கிள் தேவை கிடையாது. ஆனால் மேலே அந்த B7100 க்ளூ அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த செல்ஸ் மூவ் ஆகாமல் கரெக்டாக ஃபிக்ஸாக நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நமக்கு வந்துட்டு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அந்த சர்க்கிள் மேலே B7100 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் செல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஷேப் வந்து அலைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அது கொஞ்சம் இது வந்து காய்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஒரு 5 minutes ஆச்சு விடணும். விட்டால் தான் நல்லா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டிக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டிசைன்ஸ் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டிசைன் போடுற வீடியோக்காக நம்ம அடுத்த டிசைன் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸை வந்து ஹோலை வந்து மறைக்கிறதுக்காக அடுத்து வந்துட்டு ஒரு 3 ஃப்ளார்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார்ஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்டான கலரில் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலரில் கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளவுஸில் போடுறீங்கன்னா சாரியோட கலர், பார்டர் கலர் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் தெரியாமல் நம்ம வந்துட்டு தெரியாத மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸை வந்துட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அந்த கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறோம். அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃப்ளார்ஸ் மேலே வந்துட்டு ஒரு 3D எஃபெக்ட் வந்து எப்படி வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு கட் பீடும் ஒரு ரவுண்ட் பாலும் யூஸ் பண்ணி, கோல்டன் கலர் ரவுண்ட் பாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த எஃபெக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீடியில் வந்து ஒரு கட் பீடை ஃபர்ஸ்ட் உள்ள கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 3mm பீடில் அதுக்கு மேலே கொடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த 3mm விட்டுட்டு அந்த கட் பீடுக்குள்ளே கொடுத்து அந்த ஃப்ளார்ஸ்க்குள்ளே கொடுத்துடணும். அப்போதான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் அந்த நூல் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. நீடியில் வந்து உள்ளே இருந்து அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வெளியே நீடியில் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு கட் பீடை ஃபர்ஸ்ட் உள்ளே போடுறோம். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோல்டன் கலர் பாலை வந்துட்டு செகண்ட் போடுறோம். இப்போ அந்த கோல்டன் கலர் பாலை விட்டுட்டு கட் பீடுக்குள்ளே கொடுத்து அந்த ஃப்ளாருக்குள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துடுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து அது ஒரு மாதிரி நல்ல ஒரு 3D எஃபெக்ட்ல நல்ல அழகா இருக்கும். அந்த டிசைன்ஸ் வந்து அழகா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிளியரா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் இப்பவே இந்த ஃப்ளார் ரொம்ப அழகா இருக்கு. இன்னமும் இதை நம்ம பியூட்டிஃபுல்லா கொண்டு வரதுக்காக அந்த செல்ஸ்லயும் ஃப்ளார் சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப இன்னும் அழகா ஆக்குறதுக்காக நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைன் நம்ம மேக் பண்ணிருக்கோம். அதை எப்படி பண்றதுன்னு வெயிட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஃப்ளார் போடும்போது கிளியரா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுலயும் சேம் அந்த செல்ஸுக்குள்ள வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல் வழியே கீழே இருந்து பாட்டம்ல இருந்து நீடில வெளியில எடுக்கணும். நீடில் வந்து நம்ம சின்ன சைஸ்ல எடுத்துக்கணும். அந்த ஹோல்ஸ்குள்ள அப்பதான் போகும். நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு என்கிட்ட இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரெயின்போ கலரும் கான்ட்ராஸ்டான அந்த எல்லோ கலரே வந்துட்டு ஃபிளார் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதனால வந்துட்டு இந்த 2 கலரையும் யூஸ் பண்ணி இதை லாக் பண்றதுக்காக ஒரு பேர்ல் பீடு. இந்த பேர்ல் பீடு நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா 2 ரீசனுக்காக. ஒன்னு பாக்குறதுக்கு நமக்கு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கும். இன்னொன்னு அந்த ஸ்டிச் நம்ம கொடுக்குற அந்த ஃபிளார் சீக்வன்ஸை லாக் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த பேர்ல் பீடு கொடுக்குறோம். பாருங்க, ஃபுல்லா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகா அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல வந்து நம்ம என்னன்னா ஒரு லீஃப் எஃபெக்ட் வந்து ஒரு ஃபிளார்ல லீஃப் எஃபெக்ட் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம லீஃப் எஃபெக்ட் கொடுக்க போறோம். இதுக்கும் நான் சேம் என்கிட்ட வந்துட்டு லீஃப் சீக்வன்ஸ் அந்த கான்ட்ராஸ்டா நம்ம என்ன கலர் எல்லோ கலர்ல கொடுத்தோமோ அதே சேம் கலர்ல இருந்துச்சு. ஸோ நான் அதே எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்ககிட்ட என்ன கலர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது என்ன கலர் இருக்கோ நீங்க அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா சாரி ப்ளவுஸ்ல ட்ரை பண்றீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் கலரோ இல்ல சாரி கான்ட்ராஸ்டான கலர்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த பிளவுஸை வந்து அழகா பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணலாம். சேம் கலர் கூட போடலாம், ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கும் கூட அந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கரெக்டா அலைன்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவும் சேம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சேம் அந்த ஹோல் இருக்கும். இதுல 2 டபுள் சைடு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ள இன்னமும் இந்த சீக்வன்ஸ் இப்பவே அழகா இருக்கு. இன்னமும் கூட இதை நம்ம அழகுபடுத்துறதுக்காக ஒரு கட் பீட் கொடுத்து நம்ம லாக் பண்றோம். இதே மாதிரி எல்லா லீவ்ஸையும் வந்துட்டு
ஒரு கட் பீட் கொடுத்து நம்ம வந்து அழகா அந்த ஃப்ளாரை வந்து மேக் பண்ணியாச்சு. பார்க்கவே ரியலா ரொம்ப அழகா இருக்கு. பிளவுஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரியலா அல்டிமேட்டா இருக்கும். ஒரு ஃப்ளார் வச்சாவே போதும். இல்ல இது ஒரு ஃப்ளாரை பிக்கா வச்சு இது சேம் எஃபெக்ட்ல ஒரு 3 ஃபிளார்ஸ் 2 பக்கம் வச்சு ஒரு 3 ஃபிளார் வச்சாலும் கூட ரொம்ப அழகா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல ப்ளவுஸ்ல எப்படி போடுறதுன்னு கூட உங்களுக்கு கிளியரா நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. இது வந்துட்டு சிங்கிள் ஃபிளாரா கூட நம்ம பிளவுஸ்ல வந்துட்டு 2 ஸ்லீவ்லயும் நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபிளாரா வச்சாவே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுவே ஒரு நல்ல ஒரு கிராண்ட் எஃபெக்ட கொடுக்கும். இல்ல இது கூட வந்துட்டு இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இந்த லாங் பீட் யூஸ் பண்ணி ஹேங்கிங் மாதிரி வந்து தொங்க விட்டே இது பண்றாங்க. அது இன்னமும் கூட அழகா இருக்கும். ஒரு மாதிரி ஜுவல் மேக்கிங் மாதிரி இன்னமும் அழகா இருக்கும். அந்த எஃபெக்ட் நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சேம் அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். நமக்கு லாங் பீட் வேணும், அதை ஒரு லாக் பண்றதுக்கு ஒரு பேர்ல் பீட் வேணும். இதை நீடில வந்துட்டு நம்ம யூஸ்வலா நான் எப்படி வந்துட்டு முன்னாடி டிசைன்ஸ்லாம் எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீடில உள்ள இருந்து வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் லாங் பீட் வந்துட்டு இதுல வந்து லாக் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் லாங் பீட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டபுள் கொஞ்சம் வந்து நமக்கு லென்த்தா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால வந்துட்டு 2 லாங் பீட் கொடுத்து இதுல ஒரு பேர்ல் கொடுத்து லாக் பண்றேன். நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி சிங்கிள் லாங் அதுக்கப்புறம் சிங்கிள் அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மாதிரி ஹேங்கிங் மாதிரி நல்ல ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். அதே மாதிரி சேமா திரும்ப வந்துட்டு ரிட்டர்ன் அந்த பேர்ல்குள்ள கொடுத்து லாங் பீடுக்குள்ள கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் வந்து த்ரெட்டை வந்து வெளியில எடுத்துறோம். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று மொத்தம் 3 ஹேங்கிங் வந்து 3 தொங்குற மாதிரி லாங் பீட் கொடுக்குறோம். லாங் பீடை ஃபர்ஸ்ட் நீடிலுக்குள்ள கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேர்ல் எடுத்து பேர்லையும் உள்ள நீடிலுக்குள்ள கொடுக்குறோம். பேர்லை விட்டுட்டு லாங் பீடுக்குள்ள மட்டும் நீடில கொடுத்து கிளாத்துக்குள்ள கொடுத்து வெளியில எடுத்துறோம். இந்த த்ரெட் வந்துட்டு அந்த பேர்ல லாக் ஆயிரும். கரெக்டா அந்த த்ரெட் வந்துட்டு நம்ம வந்து இது நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம தான் வந்து த்ரெட் மேபி அன்இவனா இருந்துச்சுன்னா கரெக்டா அதை இழுத்து விட்டு சரி பண்ணி இழுக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு த்ரெட் விட்டோம்னா ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும், நல்லா இருக்காது. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி லூஸா நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து கரெக்டா டைட்டா இழுத்துக்கணும். ஃப்ரேமை பேக் சைட்ல போட்டு லாக் பண்ணிக்கணும். ரியலாவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோச்சஸ் டிசைன் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை நான் எப்படி ப்ளவுஸ்ல போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டினியூவா பாருங்க.